அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இது அண்டை வீட்டாரின் உரிமைகளும் கடமைகளும் பாகம் 12. இதில் அண்டை வீட்டுக்காரர் அவங்களுடைய வீடுகளில் வேலை பார்க்கும் பொழுது ஆணி அடிக்கிறது, பலகை அடிக்கிறது, இது மாதிரி விஷயம் வேலை நடக்கும்போது கொஞ்சம் சத்தங்கள் அதிகமாக இருக்கும். அது தொந்தரவு தரும். அப்படிப்பட்ட நேரங்களில் அதை கூட நீங்கள் தடுத்து ஒருவர் பிரச்சனை ஆக்கிக்காதீங்க, சுமூகமாக இருங்கன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒருவர் தன் அண்டை வீட்டு சுவற்றில் தன் அண்டை வீட்டுக்காரர் மரக்கட்டை, ஆணி போன்ற விஷயங்களில் அடிக்கப்படுவதை யாரும் நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்கன்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு தன்னுடைய நண்பர் ஒருத்தவருக்கு இந்த இதை சொல்கிறாங்க. நான் உயிரோடு இருக்கிறவரை இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், அடுத்தவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது புகாரில் 2463, முஸ்லீமில் 3288 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எனவே சுமூகமாக போகணும், அண்டை வீட்டாருக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது.